ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழக அரசின் மெத்தன போக்கு. நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் JP நட்டா பயணித்த கார் சக்கரத்தின் அலாய் டிஸ்க் கழன்று விழுந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு மீது பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மக்கள் நலப்பணிகளில் தொடரும் தமிழக அரசின் மெத்தன போக்கும் அலட்சியமும் கவனக்குறைவும் அரசின் அனைத்து நடவடிக்கைகளிலும் தெளிவாக தெரிகிறது. தமிழகத்திற்கு வருகை புரிந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா தேசிய தலைவருமான நட்டா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு டில்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் விரைந்தபோது வண்டலூர் மேஞ்சூர் சாலை அருகே அவர் பயணித்த கார் பழுதடைந்து சிறிது விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. முக்கிய தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் ஒரு மாநிலத்துக்கு வருகை தரும் போதெல்லாம் அந்தந்த மாநில அரசுகள்தான் அவர்களுக்கு தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமையுடையது. ஆனால் விருந்தினர்களை போற்றும் தமிழர் மரபு திமுக மாடலில் இல்லை போலும். JP நட்டா 4ஆம் தேதி மாலை தமிழகத்திற்கு வருகை தந்திருந்த போது வேலூரில் உள்ள தங்க கோவிலுக்கு சென்று திரும்பினார். அப்போது வண்டலூர் மேஞ்சூர் வெளிவட்ட சாலையில் திருமுடிவாக்கம் அருகே கார் சென்றபோது நட்டா பயணம் செய்த காரின் சக்கரத்திலிருந்து அலாய் டிஸ்க் கழன்று விழுந்து வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. ஓட்டுநரின் திறமையால் மத்திய அமைச்சரும் நானும் உயிர் தப்பினோம். கோடிகளை இறைத்து நிரப்பிய செக்யூரிட்டி உபகரணங்களுடன் பளபளக்கும் பாதுகாப்பு வாகனத்தில் பயணிக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழகத்திற்கு வருகை தரும் மத்திய அமைச்சர்கள், மற்ற கட்சித் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் புரோட்டோகால் வாகனங்களையும் வழங்க வேண்டியது திமுக அரசின் தலையாய கடமை என்பது தெரியாதா? அல்லது தனது குடும்ப வாரிசுகளைத் தவிர வேறு எவருடைய பாதுகாப்பையும் முதல்வர் முக்கியம் என கருதவில்லையா? எதிலும் எல்லாவற்றிலும் நம்பர் 1 என்று சொல்லிக் கொள்ளும் தமிழக அரசின் பஸ்ஸுகள் ஓடும்போதே வண்டிகளின் பாகங்கள் கழன்று விழும் நிலை இருக்கிறது என்பது மக்கள் அறிவார்கள். அதிர்ஷ்டவசமாக அவ்விபத்தில் மத்திய அமைச்சர் அவர்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறவில்லை என்பதும், பாதுகாப்பிற்காக பின்னால் தொடர்ந்த மற்றொரு மாற்றுக் காரில் அவர் பத்திரமாக ஏர்போர்ட் சென்று டில்லி புறப்பட்டு விட்டார் என்பதும் ஆறுதல் அளிக்கிறது. ஆனால் இம்முறை நட்டாவுக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனம் மிக பெரும் பழமையானதும் பயன்படாததும் பாதுகாப்பற்றதாகவும் இருந்தது ஆளும் தமிழக அரசுக்கு தெரிந்து நடக்கிறதா? அல்லது மத்திய அமைச்சர்களின் பாதுகாப்பில் குறைபாடுகள் அனுமதிக்கப்படுகிறதா? அல்லது தமிழக அரசின் மெத்தன போக்கா? அல்லது அலட்சியமா? அல்லது கவனக்குறைவா என்ற கேள்விகள் எழுகிறது. ஆகவே மத்திய அமைச்சர்களுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு வாகனங்களின் மற்றும் பாதுகாவலர்களின் தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். ஓட்டுநரின் சாதுரியத்தால் தவிர்க்கப்பட்ட விபத்தின் காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும். இதுபோன்று இனியும் எவ்விதமான தவறுகளும் நடைபெறா வண்ணம் காண நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா சார்பில் வலியுறுத்துகிறோம். திமுக அரசு வழங்கிய பழுதடைந்த புரோட்டோகால் வாகனத்தால் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரின் பாதுகாப்பிற்கு ஏதேனும் பங்கம் விளைந்திருந்தால் தமிழக வரலாற்றில் அழியாத கரும்புள்ளியாக அது பதிந்திருக்கும். திமுக அரசின் இந்த பொறுப்பற்ற செயலால் தமிழகத்தின் மீதும் களங்கம் ஏற்பட்டுள்ள இந்நிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்று மக்களுக்கு தகுந்த விளக்கம் அளிக்க வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நூலிழையில் உயிர் தப்பிய ராசா பரபரப்பு காட்சி. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அண்ணா ஆட்சிக்கு வந்தார், உலகமே திரும்பி பார்த்தது. கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், உலகத்திற்கு என்ன செய்தோம்? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். ஆனால் மயிலாடுதுறையில் திமுக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நேற்று இரவு நடந்தது. மேடையில் திமுக MP ராசா பேசிக் கொண்டிருந்தார். அப்போது பலத்த காற்று வீசியதால் அவரை நோக்கி அங்கிருந்த மின் விளக்கு கம்பம் சாய்ந்தது. கன நேரத்தில் சுதாரித்து அங்கிருந்து நகர்ந்தார் ராசா. மின் விளக்கு கம்பம் அவர் நின்றிருந்த இடத்தில் முழுவதுமாக சாய்ந்து விழுந்தது. அவர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பிய வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. உடனடியாக பேச்சை நிறுத்திய ராசா அங்கே இருந்து புறப்பட்டு சென்றார். செம்மொழியை கொண்டு வந்தது கருணாநிதி என அவர் கூறிய அடுத்த நொடி இந்த சம்பவம் நடந்தது. இனிமேல் பொய் பேசும்போது திமுககாரர்கள் இந்த சம்பவத்தை நினைக்க வேண்டும் என நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். சிரிக்க மாட்டேங்கிற மகிழ்ச்சியோடு இருக்கிற கூட்டணியாது
யாருக்கு மகிழ்ச்சி? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மகிழ்ச்சி உங்களுக்கு அல்ல, வெளிப்படையில் நடிக்கிறீர்கள். இந்த கூட்டணியை மகிழ்ச்சியோடு நீங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை அமித்ஷாக வந்தார்களும் எங்களுடைய தலைவர் சொல்வதை போல தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிப்போம். என்ன காரணம்? இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நான் மீண்டும் சொல்லுகிறேன், அண்ணா ஆட்சிக்கு வந்தார், உலகமே திரும்பி பார்த்தது. கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், உலகத்திற்கு என்ன செய்தோம்? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். ஆனால் கனமழையில் இடி தாக்கியது, நடுவழியில் நின்ற வந்தே பாரத். பெங்களூருவிலிருந்து மதுரைக்கு வந்தே பாரத் ரயில் சென்று கொண்டு இருந்தது. திருச்சிக்கு வந்தபோது இடி, மின்னல், சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து கொண்டு இருந்தது. பாலக்கரை அருகே ரயில் வந்தபோது திடீரென ரயில்வே லைனில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் வந்தே பாரத் ரயில் வழியிலேயே நின்றது. திருச்சி ஜங்ஷன் அருகே உள்ள ரயில்வே பவர் ஹவுஸில் இடி தாக்கியதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பின்னர் தெரிய வந்தது. ரயில்வே ஊழியர்கள் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே ஜங்ஷனில் இருந்து சென்ற டீசல் இன்ஜின் பாதி வழியில் நின்று கொண்டு இருந்த வந்தே பாரத் ரயிலை ஜங்ஷனுக்கு இழுத்து வந்தது. அதன் பின்னர் மின்சார இணைப்பு வந்தவுடன் சுமார் 1.5 மணி நேரம் தாமதமாக வந்தே பாரத் ரயில் மதுரைக்கு புறப்பட்டு சென்றது. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். கனமழையில் இடி தாக்கியது, நடுவழியில் நின்ற வந்தே பாரத். பெங்களூருவிலிருந்து மதுரைக்கு வந்தே பாரத் ரயில் சென்று கொண்டு இருந்தது. திருச்சிக்கு வந்தபோது இடி, மின்னல், சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து கொண்டு இருந்தது. பாலக்கரை அருகே ரயில் வந்தபோது திடீரென ரயில்வே லைனில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் வந்தே பாரத் ரயில் வழியிலேயே நின்றது. திருச்சி ஜங்ஷன் அருகே உள்ள ரயில்வே பவர் ஹவுஸில் இடி தாக்கியதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பின்னர் தெரிய வந்தது. ரயில்வே ஊழியர்கள் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே ஜங்ஷனில் இருந்து சென்ற டீசல் இன்ஜின் பாதி வழியில் நின்று கொண்டு இருந்த வந்தே பாரத் ரயிலை ஜங்ஷனுக்கு இழுத்து வந்தது. அதன் பின்னர் மின்சார இணைப்பு வந்தவுடன் சுமார் 1.5 மணி நேரம் தாமதமாக வந்தே பாரத் ரயில் மதுரைக்கு புறப்பட்டு சென்றது. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். கோடை வெயிலை தணிக்க கொட்ட காத்திருக்கும் மழை. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநில பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வரும் 8ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும். கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தாள் மோசடி, ராஜஸ்தானில் 3 பேர் கைது. நாடு முழுதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நேற்று நடந்தது. இந்த நிலையில் நீட் தேர்வு எழுதும் மாணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரை தொடர்பு கொண்ட 3 பேர் அடங்கிய குழு தேர்வுக்கான வினாத்தாளை தருவதாக கூறி அவர்களை குருகிராமிற்கு வர சொல்லியது. அதை நம்பி சென்றவர்களிடம் அவர்கள் 40 லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். வினாத்தாளை காண்பித்தால் பணம் தருவதாக மாணவர் தரப்பில் கூறப்பட்டது. அதற்கு அவர்கள் 3 மறுப்பு தெரிவித்ததை அடுத்து சந்தேகமடைந்த மாணவரின் குடும்பத்தினர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் மோசடியில் ஈடுபட்ட பல்லான் வயது 27, முகேஷ் மீனா வயது 40, ஹர்தாஸ் வயது 38 ஆகியோரை கைது செய்தனர். அவர்களின் பின்னணி குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து மருத்துவக் கல்லூரிகளில் இடம் வாங்கி தருவதற்கு லஞ்சம் பெற்ற 4 பேரை ஒடிஷா போலீசார் கைது செய்தனர். ஒடிஷாவைச் சேர்ந்த 2வரையும், ஜார்க்கண்ட், பீகாரைச் சேர்ந்த தலா 1வரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் உள்ளூர் நபர்களின் உதவியுடன் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களின் விவரங்கள், அவர்களின் ஆதார் அட்டை போன்றவற்றை பெறும் இந்த கும்பல் போலியாக ஹால் டிக்கெட்டை தயாரித்து தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்ய முயன்றது தெரிந்தது. பக்லிஹார் அணை ஷட்டரை மூடிய இந்தியா, செனாப் நதிநீர் நிறுத்தம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர்.
இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடனான தூதரக உறவு துண்டிப்பு உட்பட பல அதிரடி முடிவுகளை மத்திய அரசு எடுத்தது. அதில் ஒன்றாக சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது. திபெத் மற்றும் இமயமலை அடிவாரத்தில் உள்ள இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களிலிருந்து உருவாகும் 6 நதிகள் சிந்து நதி தொகுப்பில் இருக்கிறது. இந்த நதிகள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் வழியாக பாய்கின்றன. கடந்த 1960 உலக வங்கியின் முன்னிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதிநீர் பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இதன்படி ராவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய கிழக்கு நதிகள் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே நேரத்தில் சிந்து, ஜீலம், செனாப் ஆகிய மேற்கு நதிகள் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த 6 நதிகளிலிருந்து கிடைக்கும் 21,800 கோடி கன அடி நீரில் 30% மட்டுமே இந்தியாவுக்கு கிடைக்கிறது. மீதமுள்ள 70% பாகிஸ்தானுக்கு கிடைத்து வருகிறது. இமயமலை பகுதியில் ஹிமாச்சல் மாநிலத்தில் உருவாகும் செனாப் நதி ஜம்மு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானுக்கு பாய்கிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் ஷெனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பக்லிஹார் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள அங்கு அணையின் அனைத்து ஷட்டர்களும் மூடப்பட்டன. இதுபோல ஜீலம் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிஷன்கங்கா அணையின் ஷட்டர்களையும் மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பக்லிஹார் அணையில் நீர் நிறுத்தப்பட்டால் அது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இது தற்காலிக நடவடிக்கையாக இருந்தாலும் பாகிஸ்தானுக்கான நீரை எப்போது வேண்டுமானாலும் நிறுத்த முடியும் என்பதை உணர்த்துவதாக அமையும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியா தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதம் பயன்படுத்துவோம், பாகிஸ்தான் தூதர் நகைச்சுவை. காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாக்குதல் நடத்தியவர்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாதபடி பதிலடி இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்திய ராணுவம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என பரவலாக பேசப்படுகிறது. இதனால் பதற்றத்தில் உறைந்து போன பாகிஸ்தான் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தூதர்கள், ராணுவ அதிகாரிகள் என பலரும் பயத்தில் உளறி வருகின்றனர். இந்தியா தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல் நடத்துவோம் என கூறி வருகின்றனர். அந்த வரிசையில் ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமாலி இணைந்துள்ளார். அவர் கூறியுள்ளதாவது: பாகிஸ்தான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான ரகசிய தகவல்கள் கசிந்துள்ளன. மேலும் பல உளவு தகவல்களும் இதை உறுதி செய்வதாக உள்ளது. அதனால் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்துவதென்பது எந்த நேரத்திலும் நடக்கலாம். அவ்வாறு நடந்தால் நாங்கள் எங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்துவோம். வழக்கமான ஆயுதங்களுடன் அணு ஆயுதங்களையும் பயன்படுத்துவோம் என கூறினார். காலையில் ஷூட்டிங், மாலையில் ரோட் ஷோ. விஜய் மாஸ்டர் பிளான். ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக தவிக தலைவர் விஜய் 3 நாட்களுக்கு முன் கொடைக்கானல் வந்துள்ளார். தனியார் விடுதியில் தங்கியுள்ள விஜய் அங்கிருந்து படப்பிடிப்பு தளத்துக்கு சென்று வருகிறார். படப்பிடிப்பு முடிந்ததும் திறந்த வேனில் நடிகர் விஜய் ரோட் ஷோ செல்கிறார். ஏராளமான மக்கள் மற்றும் ரசிகர்கள் சாலையின் இருபுறமும் திரள்கின்றனர். கொடைக்கானல் மற்றும் கிராம பகுதிகளில் விசிட் அடித்து கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளார்.